Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா series and parallel circuit பத்தி பார்க்க போறோம். சோ ஒரு பேசிக்கா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கும் போது கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படினு சொல்லும்போது series ஆவும் parallel இந்த மாதிரி ரெண்டு மேஜர் கனெக்ஷன்னா இருக்கு. சோ இதுல series கனெக்ஷன்னா என்ன, parallel கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் series circuit பத்தி பார்க்கலாம். series circuitனா என்ன, series கனெக்ஷன் எப்படி கொடுக்கிறது அப்படினு பார்த்துக்கலாம். So first நான் ஒரு for example ஒரு resistor எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி resistor எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டரில் ரெண்டு எண்ட் இருக்குது, சரிதானே? ஸோ இதை ஒரு எண்ட் இ எடுத்துக்கோங்க, இதை எஃப்னு எடுத்துக்கோங்க, சரியா? ரெண்டு எண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ சிமிலராக என்ன ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், இதில் வந்துட்டு GH இப்படின்னு கொடுத்துக்கோங்க. So you have two starting end and two ending end, சரியா? starting end ஒன்று இருக்கும், ending end இன்னொரு ரெசிஸ்டர். ஸோ இப்படி ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டரில் சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஸ்டார்டிங், இது எண்டிங், இது ஸ்டார்டிங், இது எண்டிங், சரியா? அப்போது ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கம்பைனாக இருக்கும் போது அதை என்னன்னு சொல்கிறோம், சீரிஸ் சர்க்யூட். சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும், ஸோ இது ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் அண்ட் இது இன்னொரு ரெசிஸ்டர். இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் நான் எப்படி கனெக்ட் பண்ணணும், இது ஒரு ஸ்டார்டிங் எண்ட், இது ஒரு எண்டிங் எண்ட். சிமிலராக என்ன ஒரு ஸ்டார்டிங் எண்ட், ending in. So இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணும்போது it is called my series connection, சரியா? ஸோ இது வந்துட்டு EF, இது வந்துட்டு GH. ஸோ ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு எண்டிங்கும் சேர்ந்து இருக்கணும். ஸோ இப்படி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை தான் என்னன்னு சொல்கிறோம், சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஓகே. ஸோ இந்த சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த சீரிஸ் கனெக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் டெக்கரேஷனுக்காக சீரியல் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, சரியா? ஸோ அது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷனில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏன் சீரியஸாக இருக்குது, சீரிஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நான் என்னோடய சீரிஸ் கனெக்ஷன் எடுக்கிறேன். ஸோ வோல்டேஜ் ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும், 230 வோல்ட் வரும், சரிதானே? ஓகே, வீட்டுக்கு 230 வோல்ட். ஸோ இந்த 230 வோல்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சீரியல் லேம்போட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் லேம்போட வோல்ட் வந்து ஒரு 5 வோல்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 வோல்ட்ஸ்லையும் நான் அப்படியே இந்த 230 வோல்ட் போகுமா, போகாது. அப்படின்னாலே எனக்கு என்ன ஆகிரும், இந்த சர்க்யூட் வந்துட்டு பேர்ன் ஆகிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸோ நிறைய 5 வோல்ட் லேம்பை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன், சரியா? அப்போ சீரிஸை தொடர்ந்து அடுக்கடுக்காக நிறைய லேம்ப் நான் கனெக்ட் பண்ணும்போது என்னோட 230 வோல்ட்டும் எப்படி ஆகும், ஸ்ப்ளிட் ஆகி போகும், சரியா? அப்போ நான் எத்தனை லேம்ப் கனெக்ட் பண்ணலாம், 230/5. சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், எந்த லாஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் சீரிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ரெசிஸ்டர் R1, R2 and R3. ஸோ இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஆம் கனெக்டிங் திஸ் வித் அ செல், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பேட்ரி அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், சிம்பிள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள்ஸ் பற்றி ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் பேட்ரி, சரியா? இதுதான் பேட்ரி. அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் கம்பைன்ட் டு கெட் அ பேட்ரி. ஸோ இது வந்துட்டு செல், அது என்ன, பேட்ரி. ஓகே. ஸோ ஐம் கன்சிடரிங் த வோல்டேஜஸ் விங்கிற வோல்டேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு க்ளோஸ் லூப் எடுத்த உடனே எனக்கு என்னாகும், வோல்டேஜ் கொடுக்கும்போது என்னாகும், என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்கும், சரியா? ஸோ ஐம் கிவிங் வோல்டேஜ் அண்ட் ஐ ஹாவ் 3 ரெசிஸ்டர்ஸ். ஸோ வோல்டேஜ் கொடுத்த உடனே என்ன ஆகும், என்னோட கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போது இதில் இருந்து என்ன ஆகுது, என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்குது, கன்சிடர் இட் அஸ் I. இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது ஸோ இந்த டெர்மினலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ எனக்கு இங்கே வர வந்து சேரணும். சரியா, இந்த ஏரியா வர வந்து சேரணும். இப்போது இதில் சர்க்குலேட் ஆகும்போது ஸோ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய கரண்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், சேமாக தான் ஃப்ளோ இருக்கும். சரியா, ஸோ இதில் இருக்கிறது தான் இங்கே ஃப்ளோ ஆகும், இதுலேயும் ஐ தான் ஃப்ளோ ஆகும், இதுலேயும் ஐ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இது என்ன ஞாபகம் வைக்கணும்னா இப்படி ஒரு இது மட்டும் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு க்ளோஸ் லூப்பில் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா சேம் கரண்ட். சரியா, இதில் வோல்டேஜ் என்னாகும், V1 V2 அண்ட் V3. வோல்டேஜ் என்னாகும், இதில் டிஃபர் ஆகும். சரியா, ஏன் நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம், வோல்டேஜ் 3 ரெசிஸ்டர் இருக்குது, அந்த 3 ரெசிஸ்டரோட வேல்யூ பொறுத்து என்னோட வோல்டேஜ் என்னாகும், சேஞ்ச் ஆகும். கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சரியா, ஸோ சீரிஸ் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் என்னோட கரண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ கரண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், அண்ட் வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இதை ஒரு சின்ன அனாலிசிஸ் நோட் பண்ணிடலாம். V1 வோல்டேஜ் across R1. சரிதானே, V1 வோல்டேஜ் across R1. சிமிலராக V2 voltage across R2, and similarly V3 voltage across R3. Yeah, so V1 V2 and V3 note பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதில் இப்போ நம்ம என்ன லா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த லா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்னு வந்துச்சு. அப்போ இதில் என்ன லா அப்ளை பண்ணலாம், we need to apply Kirchoffs voltage law. சரியா, ஸோ Kirchoffs voltage law அப்ளை பண்ணுறோம். Kirchoffs voltage lawனா என்ன, this total voltage. சரியா, total voltage இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஐ அண்ட் ஆர், இது இந்த இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ்க்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ V ஈக்குவல் டு எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும், V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஸோ டோட்டலாக நான் கொடுக்குற வோல்டேஜ் ஒவ்வொரு இது காம்பனண்ட்டுக்கும் அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த V1னா என்ன, IR1 ப்ளஸ் IR1 IR2 IR3, IR2 ப்ளஸ் IR3. ஓகே, இனி அடுத்தது. ஸோ இந்த I எல்லாம் காமனாக வெளியில் எடுத்துடலாமா. ஸோ I இன்ட்டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இதில் என்ன இருக்குது, V இருக்குது. ஓகே, இனி இதுலேருந்து I வெளியில் இந்த பக்கம் எடுத்துடலாமா. ஸோ V பை I ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. And what is V by I? V by I னா என்ன, R. Yeah. So R equal to R1 plus R2 plus R3. So இந்த R1 plus R2 plus R3 இருக்கு இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் இந்த டயக்ராமை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம், ஸோ இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த 3 ரெசிஸ்டரும் சேர்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் வேல்யூ, சரி தானே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஆர் எஃபெக்டிவ். சரி, ஆர் எஃபெக்டிவ். ஸோ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வி அண்ட் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன, ஐ. சீரிஸ் சர்க்யூட்டை ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் சர்க்யூட்டை என்ன பண்ணியிருக்கிறேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சீரிஸ் சர்க்யூட் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.